அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். குலதெய்வ ஆலயங்கள் மக்களுக்கு எந்த வகையில் நன்மை பயக்கின்றன என்பதை பற்றி உங்களுக்கு சில கருத்துக்களை பகிரலாம் என்று நினைக்கின்றேன். ஏனைய தெய்வங்களைப் போலல்லாது குலதெய்வ வழிபாடு என்பது எங்களுடைய முன்னோரால் பரம்பரையாக ஆதரிக்கப்பெற்று வந்த வழிபாட்டு முறைகளையே குலதெய்வ வழிபாடுகளாகும். குலதெய்வ வழிபாட்டில் எங்களுடைய முந்தைய பூசாரிமார்களும் இவற்றில் உள்ளடக்கப்படுவது இவற்றின் சிறப்பம்சம். இந்த குலதெய்வ ஆலயங்கள் எவ்வளவு செழிப்பாக இருக்கின்றனவோ அதைவிட செழிப்பான முறையில் அந்த குலதெய்வத்தை அடிப்படையாக கொண்டு வாழும் மக்களுடைய குடிகளும் சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகம் மட்டுமல்ல, உண்மையான சம்பவம் கூட. அந்த வகையில் குலதெய்வ ஆலயங்களை நாங்கள் பார்ப்போமானால், குலதெய்வ வழிபாடுகளாக வீரபத்திரர், ஐயனார், காளி, கருப்புசாமி உள்ளிட்ட பல தெய்வங்கள் குலதெய்வ வழிபாடுகளாக இன்றும் பெருமளவில் வழிபடப்பட்டு கொண்டு இருக்கின்றன. குலதெய்வ வழிபாட்டு முறைகள் இன்றைய காலப்பகுதியில் அழிவடைந்து ஆகம முறை சார்ந்த வழிபாட்டு முறைக்குள் போவது மிகவும் துரதிர்ஷ்டமானது. உண்மையில் இவற்றை ஆலய பூசகர்மார்களே இவற்றை முறைப்படுத்தி வழிபடும் ஆற்றல் மிகுந்தவர்கள். இந்த பூசகர்களை பொறுத்த வரையில் அந்த குலதெய்வ பெருமானுடைய அருளினை ஏனைய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற ஒருவராகவும், ஏனைய தீவினைகளிலிருந்து மக்களை பாதுகாக்கின்ற வல்லமை கொண்டவராகவும் இருக்க வேண்டும். அந்த குலதெய்வத்தை பேசுகின்ற சிறப்பு அந்த பூசகரிலே தங்கியிருக்கும் என்பது உண்மை. அது வரலாறு கண்ட உண்மை. எனவே இன்று இந்தியா மட்டுமல்ல, இலங்கையின் பல பாகங்களிலும் இந்த குலதெய்வ வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் கூட இன்று ஆகம முறை சார்ந்த வழிபாட்டுக்குள் செல்வது மிகவும் வேதனைக்குரியது. ஆயினும் சில ஆலயங்களில் அந்த முறையாக பின்பற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. இவற்றை வேள்வி பூசை என்று சொல்வார்கள். இவற்றில் பச்சை பந்தரிட்டு வருடாந்த பொங்கல் நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. அவற்றில் பலி கொடுக்கும் மரபும் பல ஆலயங்களில் இன்றும் பின்பற்றப்படுகின்றது. இந்த குலதெய்வ வழிபாட்டு முறைகளை பொறுத்தவரையில் முழுமையான அருளினை மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு வழிபாட்டு முறையாகவும் இவை காணப்படுவது இவற்றின் சிறப்பம்சமாகும். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வவுனியா மாவட்டத்தில் உள்ள ஓமந்தை வேலர் சின்னக்குளம் பகுதியில் உள்ள வீரபத்திரர் ஆலய கட்டிடங்களையும் அவற்றினுடைய தெய்வீக அம்சங்களையுமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி.